இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆனாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கலாத்தியர் அந்த சபை மக்களுக்கு எழுதும்போது பவுல், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அல்லது அவருடைய பிள்ளையாய் மாறினதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றவுடன் கிறிஸ்துவையே நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்கள். ஆண்டவரால் மூடப்பட்டு அல்லது ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். யோசித்து பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். ஒரு சிறு பிள்ளை ஒருவேளை நடந்து போக முடியலன்னா தகப்பன் உடனே என்ன பண்ணுவான், தோளில் தூக்கி போட்டு சுமப்பான். அதற்கு என்ன ஆனாலும் தன்னுடைய பாதுகாப்பை முழுவதுமாய் கொடுத்து பராமரித்து வழிநடத்தும். இயேசுவும் அப்படித்தான். ஒருவேளை எனக்கு யார் உண்டு, என் பாரத்தை இறக்கி வைக்க, என்னுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள, எனக்கு ஒரு வழி காட்டுவதற்கு அல்லது எனக்கு உதவி செய்வதற்கு, அல்லது தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை தூக்கி விடுவதற்கு, நஷ்டப்பட்டு போய்விட்டேன், பலவீனப்பட்டு போய்விட்டேன், எனக்கு இது யாருமே என்று ஒரு அனாதை போல அவர்களை தனிமையா போராடிட்டு இருக்கீங்களா? இயேசு இருக்கிறார். இயேசுவை மட்டும் சார்ந்து கொண்டால் அவர் முழு பொறுப்பை எடுத்துக் கொள்வார். எதுவரை? பிகினிங் டு எண்ட். ஒரு மனிதனை கடைசி வரை நடத்த முடியாது. குடும்பமும் குடும்பத்தில் உள்ளவர்களை கடைசி வரை நடத்த முடியாது. கணவன் மனைவியோடு கடைசி வரை இருக்க முடியாது. மனைவியும் அப்படித்தான் கடைசி வரை. பிள்ளைகளை எல்லாமே பிரிந்து போகிற உலகம். ஆனால் இயேசு கடைசி வரை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவனாய் இருக்க முடியும், இருக்கிறார். அவரை ஏன் சார்ந்து கொள்ளக்கூடாது? அன்றும் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இரத்தத்தை சிந்தினார், நமக்கு வரும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றும் நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதை நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லது இதை உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய துக்கங்கள் நமக்கு பெரிதாக இருக்காது, நம்முடைய பாரங்கள் நமக்கு பெரிதாக இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று தொடர்ந்து நல்ல ஒரு தெளிவான மனநிலையோடு நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓட ஆரம்பித்து விடுவோம். குறிப்பிட்ட ஒரு போதகருடைய வாழ்க்கையை நான் படித்து பார்த்தேன். கர்லான் பாப் என்று சொல்லி, ஒரு கம்யூனிஸ்ட தேசங்களிலே இயேசுவை பற்றி பிரசங்கிக்க கூடாது, அப்படியே பிரசங்கித்தால் பிடித்து கொடிய தண்டனைகள் விதிக்கப்படும். இயேசுவை மறுதலிக்க சொல்லும்படியாய் அதை மறுதலிக்க மறுக்கும் பொழுது சிறைவாசம், அதிலும் புற்றுயிராய் பலவிதமான கொடிய தண்டனையின் பாதைகளே கடந்து போன நாட்களாம் அது. அப்பொழுது பல முறை அவர் அடிக்கப்படுவாராம், பல முறை தீயினால் சூடு வைக்கப்படுவார், பலமுறை பலவித பாடுகள், நெருக்கங்கள், அதாவது சித்திரவதையின் பாதைதான். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் பல முறையில் அடிக்கப்படும் பொழுது எனக்காக அந்த அடியை இன்னொருவர் வந்து வாங்கிக் கொள்கிறது போல ஒரு ஃபீல், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படியே ஒரு கரம், அப்படியே யாரோ ஒருத்தர் அனைத்து மூடிக்கொள்வது போல அந்த அடி என்மேல் அதிகமாய் பட்டது போல எனக்கு தெரியாது. இன்னொருவர், அதுதான் கிறிஸ்து என்றவர் எழுதுகிறார். பாருங்கள், நாம் கண்ணீர் விடும் பொழுது அவரும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பாடுகளிலே பங்கு பெறுகிறார், பாடுகளையும் மாற்றுகிறார். இந்த நாட்களிலே நீங்கள் ஒருவேளை பாடுகளை தாங்க பலன் இல்லை, இன்னும் இவ்வளவுதான், இதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்களா? இல்லை, நமக்காக பாடுகளை ஏற்ற இயேசுவுக்கு பாடுகள் என்று சொன்னால் என்ன என்று தெரியும், வேதனை என்று சொன்னால் என்னவென்று தெரியும், நெருக்கம் என்று சொன்னால் என்னவென்று தெரியும். எல்லாவற்றின் பாதையிலும் கடந்து போனவர். அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நமக்கு கொடுத்து சிலுவையை சுமந்து கொண்டு தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து பலனை கொடுப்பார், நித்தமும் நடத்தி உற்சாகப்படுத்தி
நம்முடைய ஓட்டத்தை ஓடவும் வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. அநேக நேரத்துல சோர்ந்து போய் விடுகிறோம், அநேக நேரத்துல அங்கலாய்க்கிறோம், அநேக நேரத்துல எங்களுக்கு யார் உண்டு சொல்லி, ஆனால் நீங்க இருக்கிறீங்கப்பா. நீர் மாறாதவர், மறவாதவர், நீர் போதுமானவர், எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனப்பா. கல்வாரி சிலுவையிலே உண்மையை பலியாய் கொடுத்தது இந்த நாளில நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்கள் பாடுகளை, துக்கங்களை நீர் ஏற்றுக்கொண்டு பலன் கொடுத்து தொடர்ந்து எங்களை தைரியப்படுத்துகிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் பாடுகளின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, பலவீனத்தின் பாதையிலே, வியாதியின் பாதையிலே, ஒருவரை கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கண்ணோக்கி பார்த்து வலதுகரம் அவர்களை பிடிக்கட்டும் கூட இருக்கிறதை காண்பிப்பீராக. தைரியப்படுத்தும் துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நமக்கு கொடுத்த சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவோம். ஏனென்றால் அவரே தாங்குவார், அவரே நமக்கு போதுமானவராயிருந்து ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார்.